அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்றத்தில் இன்றைக்கு மின்சார மற்றும் எரிசக்தி துறை, அறநிலையத்துறை, சட்டத்துறை உள்ளிட்ட துறைகளுடைய மானிய கோரிக்கை நடைபெற்றுச்சு. இந்த மானிய கோரிக்கை முன்பு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சியில் கொண்டு வராங்க. மிக முக்கியமாக கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் கருணையுள்ள கொண்ட தாயுள்ளம் கொண்ட கொடை வள்ளலாக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் கார் வழங்கினார். எப்படி கார் வழங்கினார். இந்த கார் குறித்தும் அதே போல சில அமைச்சர்களுடைய ஃபைல் என் டேபிளில் இருக்குது, ரஜேந்திரன் அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது குறித்தும் அதே போல் சட்டமன்ற நேரலை போது, ஆனால் அவை குறிப்பிலிருந்து சிலவற்றை நீக்கிறீங்க. நீங்கள் நீக்கினாலும் நேரில் போய் அது மீம்ஸாகவும் ரீல்ஸாகவும் யூடியூப் ஸ்பீச்சாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. இது குறித்தும் சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதம் கலவரமாக மாறி இருக்கு. அது குறித்து தான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விடுறாரு. என்ன வார்த்தை? நீங்க தப்பு பண்ணதுக்கான ஆதாரம் என் டேபிளில் இருக்கு. உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா, ஐ மீன் இடைத்தேர்தலையாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா அதை நான் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன். இதுக்கு பேர் என்ன? த்ரெட்னிங். அதாவது 30க்கும் மேற்பட்ட திமுக அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த 3 பேர் யாருன்னு 30 பேர்களுக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. இப்போ 30 பேரையும் பணிய வைப்பதற்கோ, 30 பேரையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கோ, இல்லை 30 பேரையும் மிரட்டுவதற்கோ என்ற 3 ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், உங்ககிட்ட ஃபைல் இருந்தா, ஆதாரம் இருந்தா நீங்க நடவடிக்கை எடுங்க, வழக்கு போடுங்க, யார் இந்த 3 பேருன்னு சொல்லி தூக்குங்க. அதை விட்டுட்டு சினிமாவில் வர்ற மாதிரி பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொன்ன உடனே மொத்த பேரும் ட்ரிகர் ஆயிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? இதே கேள்வி தான் 2 நாளைக்கு நான் கேட்டிருந்தேன். ஒரு முதலமைச்சர் என்பவர், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் என்பவர், அவர் ஜோசப் விஜயா இருக்கட்டும், இல்லை சந்தோஷ் விஜயா இருக்கட்டும், இல்லை ஜேம்ஸ் விஜயா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஜய், ஆனால் ஒரு முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிறார். என்ன? என்னுடைய பார்வைக்கு வருகிற எந்த ஒரு செய்தியையும் நான் மறைக்க மாட்டேன், அரசின் கவனத்துக்கு கொண்டு போவேன் அப்படிங்கிறது சத்தியகாப்பு பிரமாணம். இந்த சத்தியகாப்பு பிரமாணம் எடுத்த பிறகு உங்கள் பார்வைக்கு வந்த அந்த 3 ஃபைலை நீங்கள் திறக்காம வச்சிருக்கீங்கன்னா, ஒன்றுங்க அவ்வளோ பிஸியாக இருக்கீங்களா சார்? 9 to 6 ஒர்க் பண்ணுறீங்க, 9 மணிக்கே வந்துடுறீங்க, 6 மணி வரைக்கும் உட்காந்துருக்கீங்க. 9லேருந்து 6 மணி வரைக்கும் உட்காந்து இந்த 3 ஃபைலையும் திறக்க முடியலையா? அப்படி இந்த 90 நாளில், சரி இந்த ஃபைல் உருவாட அந்த 10 நாளில் அப்படி என்ன திட்டத்தை நீங்கள் கையெழுத்து போட்டீங்க? அப்படி எங்கே போயிட்டீங்க நீங்கள்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ எதுக்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி போட ஆதாரம் இருந்தால், அதான் சொல்லிட்டாருங்க, ஆதாரம் இருந்தால் தூக்கு, கைது பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, நடவடிக்கை எடுங்க, சும்மா இந்த ஊழ உதாரணம் விட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் பேசல. நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் இல்ல நீங்க இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இது என்னன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிய பேச்சு என்பது கிட்டத்தட்ட த்ரெட்னிங். 30 பேரில் யாரை வேணாலும் நான் தூக்குவேன் அப்படிங்கும்போது, அந்த 30 பேரில் யாரையோ ஒருத்தரை படிய வைப்பதற்கோ, தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததற்கோ, இல்லை ஏதோ ஒன்று செய்வதற்கோ கிட்டத்தட்ட ஒரு குதிரை பெற மாதிரி தான். அது டிமாண்டு தானே. எது இடைத்தேர்தலையாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும். இவர் பேசித்தான் தமிழ்நாடு முழுக்க 108 தொகுதி ஜெயிச்சார். 108 தொகுதி இவர் பிரச்சாரத்துக்கு போனாரா? இவர் பேசி ஜெயிச்சு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் பேசினா அப்படியே மக்கள்லாம் வாக்கை இவருக்கு அள்ளி போட்டுருவாங்க, இவருக்கு எதிராக போட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ், தமிழ்நாட்டுக்குரிய குழந்தைகள், தமிழ்நாட்டுக்குரிய மக்களை மடைமாற்றி மூளைச்சலவை செய்து ஒரு ஆட்சி வந்திருக்கு. மூளைச்சலவை, பிரெயின் வாஷ் பண்ண ஆட்சி இது. ஆனால் வெக்கமே இல்லாமல் நான் பேசுனா அப்படி வாயை திறந்து பேசிட்டா உங்களுக்கு நல்லது நடக்காமல் போயிடும். ஏதாவது தமிழ்நாட்டில் 5-6 வருஷம் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கூட இவ்வளவு திமிரும்
இவ்வளவு ஆணவம், இவ்வளவு அகந்தையும், இவ்வளவு ஈகோவும் இருந்தது கிடையாது. இந்தியாவை 15 வருஷமா தொடர்ச்சி ஆண்டு கொண்டிருக்கிற திரு நரேந்திர மோடிக்கு கூட இவ்வளவு எதிர்க்கட்சிகளை பார்த்து திமிரும் ஆணவமும் அகந்தையும் ஈகோவும் இருந்தது கிடையாது. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவு கூட இவ்வளவு திமிரு, இவ்வளவு ஆணவம், இவ்வளவு எகத்தாளம், இவ்வளவு நக்கல் டேஸ் இருந்தது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கோ இல்லை மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ 3 முறை முதலமைச்சராக பல்வேறு காலந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கோ யாருக்குமே இல்லாத திமிரும் அகந்தையும் ஈகோவும் ஒரு முதலமைச்சருக்கு இருக்கலாமா? உங்களுக்குலாம் நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் ஃபைலை திறக்காமல் இருக்கேன்னா அது என்ன மாதிரியான வார்த்தை? அதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் கேட்டார். அவர் கேட்டல என்ன தப்பு இருக்கு? உடனே இதை அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க, இதை அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க. அவை குறிப்பிலிருந்து நீங்கள் நீக்கிறீங்க, சரி, அவை குறிப்பிலிருந்து நீக்கினாலும் லைவ்ல போய்கிட்டு இருக்கு என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்விக்கிறார். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும் யூடியூபுக்கு போயிடுது, ரீல்ஸுக்கு போயிடுது, அது ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது. அது என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்கொள்ளாம முதலாக லைவ் போட்ட ஆட்சி எங்கள் ஆட்சி, இந்த தைரியம் உங்களுக்கு இருந்துச்சா? 2020 நீங்கள் அதை வச்சுனா ஆகுனா தைரியம் 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 என்னமோ தைரியத்தை இவர் தான் குத்தகை எடுத்து வச்சுக்கிற மாதிரி, மொத்த தைரியத்துடைய இவர் தான் வேர் ஹவுஸ் மாதிரி. சரி, இவ்வளவு தைரியமாக இருந்த நீங்கள் கரூரில் பிரச்சனை போய் எதுக்கு ஓடி போனீங்க? டெகராட்டூருக்கு தமிழ்நாட்டில் இருந்துக்கலாம்ல. கரூரில் போ கோழைத்தனமாக ஓடி போயிட்டு தைரியம் 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 அப்படிங்கிறாப்புல. நேரலை பற்றி பேசும்போது ட்ரிக்கர் ஆகிட்டாங்க. ஏன்னு கேட்டால் எதிர்கட்சிகள் பேசுவதை விட ஆளுங்கட்சி பேசுவது அவை குறிப்பிலிருந்து அதிகமாக நிற்கப்படுது. ஆதவ அர்ஜுனாக்கெல்லாம் அவை குறிப்பு அர்ஜுனானே பேர் வச்சுட்டாங்க சமூக வலைதளத்தில். அவர் எந்திரிச்சு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை அவை குறிப்பிலிருந்து நிற்கிறேன். ஏன் நிற்கிறீங்க? எது பேசினாலும் தப்பாக தான் பேசுவேன், அதனால் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இது மக்கள் பார்வையில் ரொம்ப தப்பாயிருது. ஒரு சட்டசபைனா இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, இப்படி தான் நடந்துக்கும் போல இருக்கு அப்படின்னு ஆயிடுது. இன்னொன்று சட்டசபையா இது பாட்டு போட்டியான்னு தெரியல அப்படின்னு கேட்குறாரு. ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பேர சொல்லி சூப்பர் சிங்கரான்னு தெரியல, இன்னொன்று பாட்டாக பாடுறாங்க. இன்னொன்று நான் ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, எங்களை வியக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்லுவாப்புல, நாம் ஒன்று கேட்டால் நாம் வியக்கிற மாதிரி அவனு சொல்லுவான், எம்ஏ பிளாசபி மாதிரி. அது மாதிரி அவங்க கேள்வி கேட்டதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அதை தான் அவர் குறிப்பிடுத்தார். நம்ம ஒன்று கேட்டால் அவர் வியக்கிற மாதிரி சொல்லுவார். ஏன்னா ராஜ்மோகனை சொல்லியிருந்தார்ல, நான் ராஜ்மோகன் எடுத்து கேள்வி கேட்டால் நான் வீட்டுக்கு போய் டிவி பார்த்துட்டு இருக்கோம், அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னோடனே கொந்தளிச்சிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு சட்டசபையில் கடந்த ஒரு வாரமாக பாருங்கள், உண்மையிலே சட்டசபையா இல்லை, நானே இந்த கேள்வி கேட்டேன், சட்டசபையா இல்லை பாட்டு போட்டி எதுவும் இந்த அந்தாக்ஷரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தாக்ஷரி நடத்திட்டு இருக்காங்க. மணப்பாறைன்றாங்க. மணப்பாறை பற்றி பேசணுன்னு கேஎன்ஆர் மணப்பாறை பற்றி பேசுவார். மணப்பாறை என்றுடன் என்னுடைய மனதில் ஞாபகத்து வருவது அந்த பாடல், மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட உழுது போடு செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி சபாநாயகர் பாடுறாரு. மணப்பாறை என்று தொடங்கும் பாடலும் இவர் ஆரம்பித்தோடனே அடுத்து ஆரம்பிக்கிறாங்க. யாரு? நம்ம குடியாத்த சட்டமன்ற உறுப்பினர் சிந்து. அந்த அம்மா கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார் அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நேற்று பார்த்தா தமிழ்நாட்டுடைய உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ராமன், அவர் எஸ்பிபி ஜேசுதாஸ் அப்புறம் ஹரிகரன் எல்லாத்தையும் மிஞ்சிட்டாப்ல, பாட்டில் பிச்சுட்டாப்ல. அவர் உட்காந்து நிதியமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் உணவு குறித்து பேசணும்னா அவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இணைந்து நடித்த சந்திரோதயம் படத்திலிருந்து புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோளா ஏழை நமக்காக என்ற பாட்டை பெரிய அமுதகான ஆதவன் அப்படியே ஒரு கையை ஆட்டி பாட்டு பாடி தான் சொல்லுவார். புத்தன் இயேசு காந்தி பிறந்த என்ற பாட்டை சந்திரோதயம் படத்திலிருந்து உங்களுக்காக வழங்குகிறோம். வழங்குவது யார் என்றால் மெகா டிவிக்காக உங்கள் ஆதவன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பாட்டாக பாடிக்கிட்டு தான் கேட்குறேன். நம்ம என்னையாது ஒரு பக்கம் பார்த்தா எம்எல்ஏ பாட்டு பாடுறாரு, ஒரு பக்கம் பார்த்தா சபாநாயகர் பாட்டு பாடுறாரு, ஒரு பக்கம் பார்த்தா உணவுத்துறை அமைச்சர் பாட்டு பாடுறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா மரிய வில்சன் சூப்பர் சிங்கி போனார்னா மொத்தம் ஜட்ஜ் ஆயிடுவாப்ல. சூப்பர் சிங்கி ஜட்ஜார்களுக்கு தகுதியாக இருக்கிறது மரிய வில்சன், நம்ம ஷேக்ஸ்பியர் மருமே. அவர் பாட்டு கருணை இருந்தால் வல்லலாகலாம், கவலை இருந்தால் நன்னனே தன்னனா தான நன்னனே தன்னனா. இது மட்டும் இப்படி தமிழில் பாடுறீங்க. இஃப் யூ ஆர் அ மெர்சி யூ ஆர் அ பிலந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு பாட வேண்டியது இங்கிலீஷில்.
இதுக்கு மட்டும் தமிழில் பாட்டு வருது ஷேக்ஸ்பியர் வர்மனுக்கு. எல்லாம் உட்காந்து பாட்டா பாடினா கடுப்பாகுமா இல்லையா? அதை தான் கேள்வி கேட்டாப்புல. எனக்கு இது வந்து சட்டமன்றமா இல்லை சூப்பர் சிங்கரான்னு கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு கொந்தளிச்சிட்டாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். மணப்பாற மாடு கட்டி ஆயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று. காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? இந்த பாடல ஒரு சில வரிகளை மட்டும். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். அந்த நம்பிக்கை ஒளிதான் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவராக இல்லை எதிர்க்கட்சியாக யாரு போனாலும் இந்த கேள்விகளை கேட்க தான் செய்வாங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஆளுங்கட்சியினுடைய வேலை, டியூட்டி. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி மின்சாரத்துறையில் மின் கட்டண உயர்வு ஏற்பட்டிருக்கு, மின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுது. இது சாதாரணமாக இருக்குது. நாளைக்கெலாம் வந்து ஒரு திருச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் மின்சாரமே இல்லை. 1 மணிக்கு மேலே வருது. அது வந்தானா வரலான்னு 1 மணிக்கு வரதான் மயங்கிருவோமே, கொசுக்கடியிலையும் அதையும் மயங்கிடுவோம். அதுக்கப்புறம் அது காலைல எப்படா விடியும்னு எந்திரிச்சு போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வருது போகுது. இது தொடர்ச்சியாக நடக்குது. என்ன இன்வெர்டர் அதிகபட்சம் 3 மணி நேரம் தாங்குமா? அதுக்கப்புறம் வந்து இன்வெர்டர் முடிஞ்சது. இது தொடர்ச்சியாக நடக்குது. இதை எழுப்பினா அதற்கு பதில் சொல்ல வக்கில்லாமல், அதற்கு கேள்விக்கு வக்கில்லாமல் சட்ட நீங்கள் மக்கள் மன்றத்தில் என்னமோ விமர்சனம் பண்ணலாம். கரூர் கேங்குன்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் சட்டசபையில் போய் கரூர் கேங்கு நக்கல், கரூர் கேங்கு இல்லை கரூர் எம்எல்ஏ இல்லை கோயம்புத்தூர் எம்எல்ஏ, நான் கரூர் எம்எல்ஏ நினச்சிட்டேன். அவர் கரூரில் எம்எல்ஏ, கரூரில் நின்று இப்போ கோயம்புத்தூர் நின்று கூட தெரியாமல் நீங்கள் அமைச்சராக்கினா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்? அது மட்டும் கேட்காம இவர் கரூர் எம்எல்ஏ இந்த மாதிரி கரூர் கேங்குன்னு சொல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர் எந்திரிச்சு சங்கி அமைச்சர்னு டாப்பில். அதாவது கரூர் கேங்குன்னு சொன்னதுக்கு அவர் சங்கி அமைச்சர்னு சொல்ல, இவர் சங்கி அமைச்சர்னு சொன்னதுக்கு நிர்மல்குமார் எந்திரிச்சு 3 மணி நேரம் டாய்லெட்டில் உட்கார்ந்தவங்கெல்லாம் பேசக்கூடாதுன்றாரு. இவர் சங்கி அமைச்சருங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா இவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர். ஒன்ஸ் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவன் தன் வாழ்நாள் முழுக்க ஆர்எஸ்எஸ் இருந்து வெளியே வரவே மாட்டான். ஒன்ஸ் ஆர்எஸ்எஸ் ஆல்வேஸ் ஆர்எஸ்எஸ். ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ப்ராடக்ட் அப்படி தான் இருக்கும். இன்னைக்கும் நிர்மல்குமார் உட்கார வச்சு ஒரு 1 மணி நேரம் ஒரு டிஸ்கஷன், 1-to-1 வாங்க, 1-to-1 ஒரு 1 மணி நேரம் நிர்மல்குமார் ஒரு பக்கா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் மைண்ட் சொல்றாரு. அப்போ ஆர்எஸ்எஸ் அமைச்சர் அப்படின்னு சொல்லல எந்த தப்புமே இல்லை. உடனே அவர் 3 மணி நேரம் டாய்லெட்டில் உட்காந்தாரு. கைது பண்ண போகும்போது 3 மணி நேரம் வந்து டாய்லெட்டில் இருந்தாராம் உதயநிதி ஸ்டாலின். உடனே 3 மணி நேரம் டாய்லெட்டில் இருந்தா அவங்கெல்லாம் பேசக்கூடாது, 3 மணி நேரம் டாய்லெட்டில் இருந்தீங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு 5 நிமிஷம் ஆயிருமா? 5 நிமிஷம் ஆகாது, 1 நிமிஷம் தான் ஆகும். 3 மணி நேரம் டாய்லெட் இருந்தீங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அப்படின்னு கேட்குறாரு நிர்மல்குமார். அப்போ கீழே திமுக காரன் ஒருத்தன் கேட்டிருக்கான், 3 மணி நேரம் அவர் டாய்லெட் இருந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, அந்த டாய்லெட்டில் உட்காந்து கப்படுத்து கொடுத்தது நீங்கள் தானா அப்படின்னு கேட்க எவ்வளோ நேரம் ஆயிருங்கிறான். 3 மணி நேரம் ஒருத்தர் டாய்லெட்டில் இருந்தாருன்னா டாய்லெட்டுக்கு அதுவும் பூட்டப்பட்டிருக்கும். பூட்டப்பட்ட டாய்லெட்டுக்குள்ள 3 மணி நேரம் சரியாக இருந்தார் நிர்மல்குமார் எப்படி தெரிஞ்சிச்சு? அப்போ 3 மணி நேரம் அவர் உள்ளே இருந்தாருங்கும்போது உள்ளே இருந்தது நிர்மல்குமாரா? நிர்மல்குமார் உள்ளே இருந்து தான் கப்பை எடுத்து கொடுத்து 3 மணி நேரத்தை கணக்கு பண்ணாரா அப்படின்னு சொல்லி இப்போ கேட்குறாங்களே. அப்படின்னு கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்னு சொல்லி பல பேர் கேட்குறாங்களே. அதுக்கு நிர்மல்குமார் என்ன பண்ண போறீங்க? சரி, அவர் 3 மணி நேரம் இருந்தாரா இல்லையாங்கிறத திமுக தரப்பு சொல்லட்டும். இந்த கரூரில் 41 பேர் சாகும்போது 15 நாட்களாக நீங்கள் எந்த டாய்லெட்டில் இருந்தீங்க அப்படின்னும் பல பேர் கேட்குறாங்களே. குறிப்பாக நாம் தமிழ் கட்சியுடைய இளைஞர் பாச ஒரு இடுமான கருத்து கேட்குறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? கரூரில் 41 பேர்
இறந்து போன போது நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், டி.கே. பிரபு, ராஜ்மோகன், லைலாமணி இவங்கெல்லாம் எந்த டாய்லெட்ல மறைஞ்சிருந்தீங்க அப்படின்னு இப்போ பல பேர் என் கமெண்ட் கீழே கேட்குறாங்களே, அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? எனக்கு பேச மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா இப்போ தமிழ்நாட்டில் யார் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்பது கேள்வி, அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். இப்போ செந்தில் பாலாஜி மேலே ஊழல் வழக்கு இருக்கு, அவர் மேலே வந்து வருமானத்துறை வழக்கு இருக்கு, அவர் மேலே அமலாக்கத்துறை வழக்கு இருக்குன்னா அதை வெளியே வந்து அமலாக்கத்துறை வருமானத்துறை வழக்கு வச்சு இன்னொரு இங்கே கைது பண்ணலாம், அவரை சிறைப்படுத்தலாம். அவர் வந்து ஊழல் வழக்கு இருக்குன்னா அவர் எப்படி வந்து சட்டமன்ற உறுப்பினர் நீடிக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்பி அவரை வந்து சட்டமன்ற உறுப்பினர் ரத்து செய்து வைத்து இல்லை பணி நீக்கம் செய்து வைத்து இல்லை கைது பண்ணி என்ன வேணாலும் பண்ணுங்க, அது வேற விஷயம். ஆனால் அங்கே செந்தில் பாலாஜி கேட்கல, அங்கே ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு, அவ்வளோதான். அவர் செந்தில் பாலாஜியோ இல்லை சுப்பிரமணிய பாலாஜியோ இல்லை எந்த பாலாஜியோ ஒரு பாலாஜி கேட்குறாரு. கேள்வி தானே முக்கியம். கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் கரூர் கேங்கு, நீங்கள் பாய்லட் இருந்தீங்க, நீங்கள் உங்ககிட்ட 3 வீடு இல்லையா இப்படின்னு கேட்பது எந்த வகையில் நியாயம்? இதனால தான் சொல்லியிருக்காங்க எதிர்கட்சி இல்லாத சட்டசபை உருவாக்கும்னு. புரியுதா உங்களுக்கு? எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தால் கேள்வி கேட்பீங்க. எங்கள் அண்ணன் டேபிளில் ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் ஆதாரத்தை எங்கன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி நேராளியில் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் சூப்பர் சிங்கரானு கேள்வி கேட்குறீங்க. இந்த மாதிரி மானிய கோரிக்கையில் வந்து கேள்விகள் கேட்டால் எப்படி மின் கட்டணம் உயருது, எப்படி மின்சார தட்டுப்பாடு ஏற்படுது, கணவன் மனைவியை வந்து பிரித்து வெவ்வேறு இடத்துல வேலைக்கு போட்டிருக்கீங்க. மனைவி கர்ப்பமாக இருந்தால் அவங்களும் வந்து துறையில் வேலை பார்த்தா கணவனுக்கு வந்து அந்த இடத்துல பணிமாற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிற விதியை தளர்த்தி தனித்தனியாக பணிமாற்றம் கொடுத்துருக்கீங்க. இப்படிங்கிற கேள்வி எழுப்புனா கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவதூறு பரப்புவது, கேள்விக்கு பதில் சொல்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவது, கேள்விக்கு பதில் சொல்லாமல் எதிர்கேள்வி கேட்பதுக்கு பெயர் தான் ஆர்எஸ்எஸ் தனம். அதனால தான் இவர் ஆர்எஸ்எஸ் அமைச்சர். எதனால் கோவப்பட்டாங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எப்போதும் கோட் சூட்டில் வருவாப்பில், இல்லைனா வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு வருவாப்பில். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால, அதுவும் வரலட்சுமி விரதம், இன்றைக்கி வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறனால இன்றைக்கி பட்டு வேட்டி பட்டுச்சர் வந்திருக்காரு. அவர் எப்பெல்லாம் பட்டு வேட்டி பட்டுச்சரில் வராரு அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா அன்றைக்கி ஒரு விசேஷமான நாளாக இருக்கும், அன்றைக்கி கொஞ்சம் சுப முகூர்த்த நாளாக இருக்கும், அன்றைக்கி கொஞ்சம் சுபிக்ஷமான நாளாக இருக்கும், அன்றைக்கி கொஞ்சம் ஒரு கிரகங்கள் உச்சத்தில் கூடிய நாளாக இருக்கும். அந்த மாதிரி நாளில் தான் அவர் வந்து பட்டு வெட்டி பட்டுச்சல வராரு. இதுவும் ஜோதிடர் கணித்து கொடுப்பது, முக்கியமானவங்க சொல்லி அனுப்புவது. இப்போ வேட்டி சட்டையை கூட இந்த நாளில் போடணும்னு போடக்கூடிய ஒருத்தர் கட்சியினுடைய மாநாட்டை, கட்சி மாநாடு அறிவிப்பை, கட்சியினுடைய தேர்தல் அஃபிடவிட்டை, இது எல்லாத்தையும் ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்து ஜோசியக்காரர்கிட்ட கேட்டு கட்சிக்கு பேர் வைக்கிற ஒருத்தர் இந்த ஃபைலையும் ஜோசியக்காரர்கிட்ட கேட்டு தான் ரிலீஸ் பண்ணணும்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாருங்க உதயநிதி ஸ்டாலின். பொத்துக்கிட்டு எரிஞ்சிருச்சு. உண்மையை தானே கேட்டார். ஜோசியக்காரன்ட்ட கேட்டு தான் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறீங்களான்னு கேட்டாப்புல. இந்த கேள்வி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம இதில் கேட்டோம், அரசியல் ரங்கத்தை நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு இதில் நல்லா தெரியுது. ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்கிட்ட கேட்டு தான் நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறீங்களா, ஜோசியக்காரன் வந்து 4 குறித்து கொடுத்து, ஜோசியக்காரங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, ஜோசியக்காரர்கள் உங்களை இழிவுபடுத்தக்கூடாது. ஜோசியக்காரரை இழிவுபடுத்தக்கூடாது, ஜோசியக்காரன் பேச்சை கேட்கல, அதுவும் சபாநாயகர் சொல்கிறது. அவருக்குன்ற மூளை இருக்கிறது, அவர் அவருடைய மூளையிலே செயல்படுகிறார். காலையில் 9 மணிக்கு வருகிறார், மாலையில் 6 மணிக்கு போகிறார். இது பதில் இல்லையே. ஜோசியக்காரன்ட்ட கேட்டு தான் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறீங்களான்னு கேட்டால், அவர் காலையில் 9 மணிக்கு வருகிறார், மாலை 6 மணிக்கு போகிறார். 9 மணிலேருந்து 6 மணிக்கு போகிறதும் ஜோசியக்காரன்ட்ட கேட்டு தான் போகிறாருன்றோம். அவர் 6 மணிக்கு வீட்டில் போய் அடையிறதும், காலையில் 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறதும் ஜோசியக்காரன்ட்ட கேட்டு தான் செய்கிறாருன்னு சொல்கிறோம். இதை அவை குறிப்பிலிருந்து நிற்கிறீங்களா? நான் பேசுகிறேன், இப்போ அவை குறிப்பிலிருந்து நிற்குங்க. ஜோசியக்காரர் சொல்கிறாரு, ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் சொல்கிறாரு, நான் தான் டிவிகே என்ற பெயரை வச்சேன், ஜோசப் விஜய் அப்படின்னு நான் தான் போட சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் நேற்று வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கான தொலைக்காட்சி ஆரம்பிக்கிற லோகோ மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அந்த லோகோ வெளியீட்டில் அவர் சொல்கிறார், நான் தான் டிவிகேன்னு பேர் வச்சேன், நான் தான் வெற்றி கழகம்னு பேர் வச்சேன், இதுக்கு வெற்றி அப்படின்னு நான் தான் பேர் வச்சேன், இந்த வெற்றி அப்படிங்கிற இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு நான் தான் பேர் வச்சேன்னு சொல்கிறேன். அப்போ ஜோசியக்காரன் சொல்லி தானே எல்லா பேரும் வைக்கப்படுது. அவர் பேர் வெற்றிவேலு, அவர் பேர் எல்லாத்தையும் வச்சு விட்டுவிட்டாப்ல. அவர்
இப்போ இங்கே மட்டும் கணித்து கொடுக்கல தமிழக முதலமைச்சருக்கு மட்டும், ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகராவுடைய மகள் கவிதாவுக்கும் இப்போ வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் பார்த்து கொடுத்தா எல்லாம் சரியாக இருக்குது, அது மாதிரி இப்போ உங்களுக்கு சரியாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே போயிட்டாப்ல, கடையை அங்கே ஆந்திராவில் விரிச்சிட்டாப்ல. அவர் ஓப்பனாக சொல்கிறாரு நான் தான் பண்ணி கொடுத்தேன்றாரு. இப்போ அவர் சொல்கிறது உண்மையா, நீங்கள் சொல்கிற சபாநாயகர் சொல்கிறது உண்மையா? முதலமைச்சர் தன் மூளையிலே செயல்படுகிறாருன்றீங்க, அவர் சொல்றாரு நான் தான் வச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. இந்த பேரை வெற்றிங்கிற பேரை நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். VETTRI எனக்கு தெரியும், டிவி கேக் பேர் வச்சவன் நானு. சோ எப்படி இன்னைக்கு தலைவர் சிஎம் உட்காந்துருக்காரு. ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் சொல்றது உண்மையா இல்ல உங்களுடைய வெற்றி தலைவர் சொல்றது உண்மையா? ஜோசியக்காரன்னு சொன்னதுக்கு கோவப்படுறீங்களே, அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க சொல்றீங்களே, அந்த ஜோசியக்காரனுக்குத்தானே அந்த ஜோசியக்காரருக்குத்தானே முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர்னு சொல்லி முதல் ஜீவோ போட்டு ஒட்டுமொத்தமான சமூக வலைதளத்தில் வச்சு செஞ்ச உடனே அதை நாங்கள் திரும்ப பெறுகிறோம். அதே மாதிரி தான் இந்த கார் மீட்டரும். இந்த அரசு ஒரு யூட்டன் அரசு. இவன் அடித்தா அவன் அடித்தா அலறான்டா அப்படிங்கிற மாதிரி அடித்தா அலறக்கூடிய அரசு இந்த அரசு. முதல்ல ஜியோ வாங்கினாங்களே, இப்போ கார் மீட்டரில் அன்னைக்கு என்ன சொன்னாங்க, 234 பேருக்கும் காரு. சபாநாயகர் சொன்னார், பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்கிற சபாநாயகர் சொன்னார் எல்லாருக்கும் காரு, அது கருணையுள்ள முதலமைச்சர் அப்படின்னாங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு கார் வேணாம், 59 சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு கார் வேணாம், தமிழ்நாடு ஏற்கனவே கடன் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு காருன்னு கேட்ட உடனே எதுக்கு தவிர அரசியல் பண்றாரு. கார் வேணான்னா இருக்கிறவங்களுக்கு வேண்டான்னு தான் நாங்கள் சொல்றோம். இப்போ நாங்கள் தான் கார் வச்சிருக்கோம், எங்களுக்கு வேணும்னு சொன்னோம். கார் இல்லாதவங்களும் கார் யாரு? யோக்கியர் ஆதவர் சொன்னான். கார் இல்லாதவங்களுக்கு தான் காரு, பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சவங்களுக்கு தான் காரு என்பதை ஏன் அன்னைக்கு 110 விதியின் முதலமைச்சர் அறிவிக்கும் போது அறிவிக்கல? அன்னைக்கு சொன்னது அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் காரு. இப்ப எல்லாரும் கேள்வி கேட்ட உடனே அபிடபிட்ட பூரா எடுத்து போட்ட உடனே 190 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே கார் வச்சிருக்காங்க. தாவேக்காலையே 108 எம்எல்ஏக்களை கிட்டத்தட்ட 30 பேருக்கு தான் கார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30 பேருக்கும் கார் இல்லைன்னு சொன்ன எம்எல்ஏக்கள்ல பல பேருக்கு கார் இருக்கு. இன்னோவா கார் கேட்ட சண்முகத்துக்கும் கார் இருக்கு. எனக்கு காரும் இல்லை, வேலையும் இல்லை, காதல் தோல்வி ஆயிடுச்சு, ஆட்டோட தான் வாரேன் அப்படின்னு சொன்ன அந்த பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐங்கரனுக்கும் காரில் 2-3 கார் இருக்கு, லாட்ஜுகள் வேற இருக்கு, பினாமிகள் வேற இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறத போட்டு உடச்சி நாசம் பண்ண உடனே இப்போ ஐயோ பேக் ஃபயர் ஆயிடுச்சே, இப்போ என்ன பண்ணுவோம்? கார் இல்லாதவங்களுக்கு தான் கார் கேட்டோம். கார் இல்லாதவங்களுக்கு கார் கேட்பதற்கு உங்கள் கட்சிக்காரங்கிட்ட கேளுங்க. அண்ணன் திருமாவளவன்கிட்ட இல்லாத காசா, வன்னியரசு இல்லாத காசா, விசிகால் இல்லாத காசா, ஜோதிமணிக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அழகாக வாங்கி கொடுத்து போகிறாங்க. ஜோதிமணி அவர்களே வசதி படுத்தவர் தான். 50 லட்ச ரூபாய்க்கு சொத்து காட்டியிருக்காரு. 50 லட்ச ரூபாய் சொத்து உள்ளதுக்கு 70 வயசு வயசாச்சு, எனக்கு லோன் தர மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நானே வாங்கி தரேன். 70 வயசானாலும் லோன் தருவாங்க. சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களோட சொத்து மதிப்பு காட்டினா நீங்கள் சம்பளத்தை 1.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்க போகிறீங்க. சம்பளத்தில் மாதம் ஒரு 25,000 ரூபா கட்ட போகிறீங்க. அருமையான கார். இவங்க மஹிந்திரா தர்றாங்க, நான் நல்ல கார் வாங்கி தரேன் உங்களுக்கு. இன்னோவா ஹைப்ரிடு அருமையாக இருக்கும், வாங்கி தரேன். நான் உங்களுக்கு வந்து இப்போ இது பண்ணி பேங்க் மேனேஜராக காட்டு மேனேஜர்களுக்கு நானே அனுப்பி வைக்கிறேன், வாங்கி தரேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அது மாதிரி பாமக 2 பேர் கார் இல்லை, அவங்களுக்கு கார் இல்லை. தாவேக்காலை 2-3 பேர் கார் இல்லைன்றாங்க. தாவேக்காலை எல்லாருக்கும் கார் இருக்குது. கார் இல்லாமலாம் நீங்கள் ஓட்டு கேட்டு போனீங்க. 30 நாட்கள் ஒட்டுமொத்தமான 300 கிலோமீட்டர் சுற்றணும்ன்றாங்க. அதை வச்சுனா இந்த 300 கிலோமீட்டரையும் சுற்றி 30 நாட்களில் 2 லட்சம் மக்களையும் சந்திப்பதற்கு உங்களுக்கு கார் தேவைப்படலை. அப்போ கார் இல்லை. அப்போ வந்து நீங்கள் ஓட்டு கேட்டு போயிட்டீங்க. ஓட்டு கேட்டு போயாச்சு, ஜெயிச்சாச்சு. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்குது, மக்கள் வந்து மனு கொடுக்க போகிறான், குறைய தீக்க போகிறீங்க. அதையும் மீறி நீங்கள் போகணும்னா வண்டி வாடகை வண்டி அடிச்சுட்டு போங்க, இல்லை சொந்தக்கார வண்டி வாங்கிட்டு போங்க, இல்லை பைக் ஏறி போ, நடந்து போ, பஸ்ஸில் போ. எதுக்கு மக்கள் காசு? 10,50,000 கோடி கடன், ஒவ்வொரு தமிழன் தலைவிலும் 1,26,000 ரூபா கடன். தமிழ்நாடு அரசு வந்து இந்த 2 மாதத்தில் 20,000 கோடி கடன். இப்படி கடன் இருக்கும் பொழுது எதற்காக எங்கள் வரிப்பணத்தில் காரு? உதயநிதி ஸ்டாலினுடைய நிலைப்பாடு, அவர் கட்சி நிலைப்பாடு, நாம் தமிழ் நிலைப்பாடு என்பது எதற்கு காரு? மக்கள் வரிப்பணத்தில் எதற்கு காரு? அதான் கேள்வி. நீங்க மக்கள் வரிப்பணத்தில் எம்எல்ஏக்கு கார் வாங்க சட்டசபைக்கு போனீங்களா? எனக்கு ரோடு போட போனீங்களா? என் ஊருக்கு ரோடு இல்லை, பஸ் இல்லை, குளிக்க தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, அடிப்படை நெல் கொள்முதல் நிலையம் இல்லை, ஒவ்வொரு ஊர்லையும் நூலகம் இல்லை, சுடுகாடு இல்லையா? சுடுகாடு எரிப்பதற்கு புதைப்பதற்கு சுடுகாடு இல்லை. ஒரு சுடுகாடு கூட கெட்டித்தர வக்கில்லாத துப்பில்லாத கேடு கட்ட இந்த அரசாங்கம் கார் உங்களுக்கு கேட்குதோ?
எத்தனை பேர் சுடுகாட்டில் புதைக்க வழி இல்லாமல் மேற்கூரை, சுடுகாட்டில் மேற்கூரை இல்லாமல் பணத்தை அப்படியே ஓலையை வச்சு பிடிச்சிக்கிட்டு எத்தனை ஊரில் இருக்கிறது தெரியுமா? ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த வழியாக புதைக்க போகக்கூடாது, இந்த வழியாக எரிக்க போகக்கூடாது, சுடுகாட்டுக்கு போகக்கூடாது, சுடுகாட்டு பாதை கிடையாது. இதில் நடந்துச்சு நம்ம ராதாபுரத்தில், நாம் தான் போராடி அப்புறம் புதைக்க வச்சாங்க. எத்தனை இடத்துல ஒரு மனிதன் செத்து போனால் புதைப்பதற்கு கூட சுடுகாடு கூட கெட்டித்தராத இந்த நாட்டில் சரியான கழிவறை இல்லாமல், விளாத்திக்குளம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கழிவறை இல்லாமல் +2 படிக்கக்கூடிய மாணவி இறந்து போயிட்டா. என் வீட்டு பிள்ளைக்கு கழிவறை இல்லை, உனக்கு கார் அப்படின்னு கேட்க வேண்டிய தேவை இருக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்குவது என்கிற அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள், ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள், சொந்த கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் இருக்கிறார்கள். ஆனா ஏற்கனவே 4 கார் 5 கார் 20 கார் 25 கார் வச்சிட்டு இருக்கிறவங்க எம்எல்ஏ ஆகிருக்கிறாங்க. அவன் காரை எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம அதுக்காகவே பழைய ஏக்கர் நிலத்தை வாங்கி காரை நிறுத்திட்டு இருக்கிறான். ஆக அனைவருக்கும் கார் என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. உண்மையிலேயே கார் இல்லாத தொகுதியில போய் பணியாற்றுவதற்கு, தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்கள் பணியாற்றுவதற்கு கார் வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஏற்கனவே சொந்தமாக பல கார்களை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எதற்காக அரசாங்க செலவில் கார் வழங்க வேண்டும்? உண்மையிலேயே கார் வாங்க முடியாத, சொந்தமாக வாங்க முடியாத நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசு கடன் உதவி வழங்கி அவர்கள் கார் வாங்குவதற்கு உதவி செய்யலாமே தவிர அரசாங்க பணத்தை எடுத்து, அரசாங்கம் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கின்றாங்க, கஜானா காலின்னு சொல்லி பலமுறை பல அமைச்சர்களும் முதலமைச்சர் உட்பட சொல்லிட்டு இருக்காரு. இத்தகைய சூழ்நிலையில் காருக்காக இவ்வளவு பெருந்தொகையை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. ஆகவே இலவசமாக கார் வழங்குவது என்கிற அந்த முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழ்நாடு முழுக்க 1,20,000 காவலர்கள் இருக்காங்க. இந்த காவலர்கள் ரோந்து போவதற்கு வாகனம் இல்லை. பல்வேறு இடங்களில் இரவு இன்ஸ்பெக்டர் வந்து ரோந்து போயிடாரு, எஸ்ஐ உட்காந்துருக்காரு. ஒரு சின்ன இன்சிடென்ட்னா எஸ்ஐ வந்து கார் இல்லை, அவர் வந்து பைக்கில் போயிருக்கு. பைக்கில் போன எஸ்ஐக்களை அடித்து போட்ட சம்பவங்கள் இருக்குது. காரில் அடிபட்டு செத்துருக்காங்க. பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பாக போவதற்கு வாகனங்கள் இல்லை. அரசு துறை ஊழியர்கள், அலுவலர்கள் சரியாக பயணிப்பதற்கு வாகனங்கள் இல்லை. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டியிருக்கு. உடனே கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது யூனியன் சேர்மனுக்கெலாம் கார் கொடுத்தாரு. யூனியன் சேர்மன் அந்த கிராமம் முழுக்க சுற்றி வரணும். 300 ஒரு 100 கிராமங்கள் இருக்குன்னா கிராமம் முழுக்க சுற்றி வரணும். அதனால் காரு. சட்டமன்ற உறுப்பினர் என்ன ரோந்து போயிட்டு இருப்பாரா? அவர் வந்து சைனிங் அத்தாரிட்டி உள்ளவர், யூனியன் சேர்மன். செக்கில் சைன் பண்ண அத்தாரிட்டி. எம்எல்ஏக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சைனிங் அத்தாரிட்டிலாம் கிடையாது. மனுவை வாங்கி கொண்டு போய் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிட்ட கொடுத்து அதிகாரி பண்ண நடவடிக்கை எடுக்கணும். மனு வாங்குறது மட்டும் தான், பெட்டிஷன் வாங்குறது மட்டும் தான் உங்கள் வேலை. பெட்டிஷனை இந்த இடத்துல இருந்து கொடுங்கன்னா மக்களே வந்து கொடுக்க போகிறான். அதுக்கு எதுக்கு நீங்கள் நம்ம எல்லா எம்எல்ஏவும் வாரம் சனி ஞாயிறு போய் இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ திருவரங்கம் எம்எல்ஏ ரமேஷ் நேராக திருவரங்கத்தை போய் நின்றுவாரா? சுற்றி வந்துட்டு இருப்பாரா? என்னைக்கு இப்போ எங்கே போய் நின்றுவீங்க? அந்த அலுவலகத்துக்கு போவீங்க, வருவாங்க, ஆய்வுனா ஒரு 4-5 ஆய்வு பண்ணுவீங்க, அவ்வளோதானே. என்னமோ கிராமம் ஒவ்வொரு சனி ஞாயிறும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஊராக போகிற மாதிரியே பேசுவது என்பது ஏதோ ஒன்று திட்டமிட்டாங்க, ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட முடிவு பண்ணிட்டாங்க. மகேந்திரா கம்பெனி கூட டீலை போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து கார் வாங்கி ஆகணும், கார் வாங்கினா தான் மகேந்திராவுக்கும் இதுக்கு ஒரு கொலாபரேஷன் பண்ண முடியும். அதுதானே தாவேக்கால இருக்கக்கூடிய 108 எம்எல்ஏக்களை யாராவது ஒருத்தர் நடந்து வந்து ஓட்டு கேட்டார்னு சொல்லுங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம வந்து மறந்துடலாம், எல்லாத்தையும் அழிச்சிருவோம். 50 காரு, அதுவும் வாக்குப்பதிவு இந்த இது வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு மினிமம் 50லேருந்து 100 கார் மாஸ் காட்டினாங்க. 100 காரில் வரும்போது உங்களுக்கு வந்து கார் இல்லைன்னு தெரியாதா? யார் கார் இல்லாமல் ஓட்டு கேட்டது? யார் கார் இல்லாமல் வந்தது? மரியாதைக்குரிய காட்டுமன்னார் கோயிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜோதிமணி அவர்களுக்கு கார் வேணுமா? அவர் விசிகா தலைவர் வாங்கி கொடுக்கட்டும். விசிகா தலைவருக்கு தானே அவர் கட்சி நிப்பாட்டினார். சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் வேணும், சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் இல்லை கஷ்டப்படுறாரு, அடுத்து என்ன வீடு இல்லை கஷ்டப்படுறாருங்க. வீடு வாங்கி கொடுப்பீங்க. தொகுதி முழுக்க போகணுங்க, தொகுதியில் 4 முக்கா இருக்குது, 4 ஒன்றியம் இருக்குது, 4 ஒன்றியத்துக்கு ஒரு வீடு வேணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கிறது ரொம்ப இதாக இருக்குது, அதனால் ஸ்கெட்சஸ் ஷூ வாங்கி கொடுங்க, அது அடுத்து கேட்பாங்க. போடுறதுக்கு வந்து கிழிஞ்ச சட்டையாக இருக்குது சட்டமன்றத்துக்கு, ஒரு 10 வேட்டியும் 10 சட்டையும் வாங்கி கொடுங்க. மக்களுடைய பிரச்சனையை பேச உள்ளே போனீங்களா இல்லை உங்கள் பிரச்சனையை பேச உள்ளே போனீங்களா? இதை கேள்வியை அனுப்புனா நல்லா கேட்டார்.
உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். என்ன தெரியுமில்ல, நாம் ஒன்று கேட்டால் நம்மளை வியக்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்க. அப்படி அது மாதிரி இவர் எங்களுக்கு கார் வேணாம்னு சொன்னால், நீங்கள் மட்டும் அரசு கொடுத்த வீட்டில் இருக்கீங்க, நான் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர், நான் தான் உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தேன், முதலமைச்சர் உங்களுக்கு காட்டினேன் அப்படின்றாரு. நீங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, யார் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, யார் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவருக்கு வீடு என்பது அரசினுடைய புரோட்டோகாலு. அவரும் ஒரு கேபினட் மினிஸ்டரு. இந்த இடத்துல அவர் இல்லாமல் எடப்பாடியோ, இல்லை அவர் இல்லாமல் சீமானோ, இல்லை அவர் இல்லாமல் அண்ணாமலையோ, இல்லை அவர் இல்லாமல் நயினார் நாகேந்திரனோ யார் இருந்தாலும் கொடுத்தா ஆகணும். அவர் சொந்தமாக 3 வீடு வச்சுருக்காரு, அவருக்கு எதுக்கு வீடுன்றீங்க? அவர் சொந்தமாக 3 வீடு வச்சுருக்கும் போது இந்த அரசு இல்லத்தில் தங்குறாரு. அரசியலுக்கு தங்கல அவர் அவருடைய கட்சிக்காரங்களையோ, இல்லை கோரிக்கை கொடுக்க வர்றவங்களையோ, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களையோ சந்திச்சுக்கிறாரு என்பதற்காக அவர் இருக்கார். இங்கிருந்து அரசு ஒரு இல்லத்தை கொடுக்கும்போது, அதாவது இந்த தலைமைச் செயலத்துக்கு மிக அருகாமையில் அரசு ஒரு இல்லத்தை கொடுத்துக்கும்போது, இந்த இல்லத்தில் தங்க மாட்டேன், எனக்கு இங்கே வசதி குறைபாடு இருக்குது, இங்கே எனக்கு சொகுசு பத்தாது, எனக்கு சொஃபஸ்டிகேட்டட் பத்தாது, என்னுடைய வியாபாரங்களுக்கு இது ஒத்து வராது என்று இங்கிருந்து 17 கிலோமீட்டர் அந்த பக்கத்துடைய ஈசிஆரில் நீலாங்கரையில் இருந்து 550 காவலர்களுடைய உசுரை வாங்கி, 550 காவலர்களை காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நிப்பாட்ட வச்சு, திருப்பி மாலையில் 4 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் நிப்பாட்ட வச்சு, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அவங்கள வெயிலில் காக்க வச்சு, மக்களை காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடு ரோட்டில் ஒரு ரோடை 2ஆக பிளந்து அந்த பக்கம் கூம்புகளை வச்சு 10 அடிக்கு ஒரு போலீஸை நிப்பாட்டி இவ்வளவு ஆடம்பரமாக வாரார அந்த ஆடம்பர முதலமைச்சரை யாரும் கேள்விக்க மாட்டீங்களா? இங்கே தான் அரசியல் இருக்கிற கிரீன்வேஸ் சாலையில் எடப்பாடி பழனிசாமி அங்கே தானே இருந்தார். எடப்பாடி பழனிசாமி இருக்க முடியுது, உங்களால் இருக்க முடியாதா? முன்னாள் முதலமைச்சர்கள் எத்தனையோ பேர் அங்கே தான் இருந்திருக்காங்க. அரசு இல்லம் 10 நிமிஷத்தில் போயிடலாம். நீங்கள் ஒத்த மனுஷன், தனியாள், இங்கேருந்து போக வேண்டியதானே? இங்கேருந்து 17 கிலோமீட்டர் பயணப்பட்டு 540 காவலர்களை நிப்பாட்டி, மக்களையும் நடுத்தல் நிப்பாட்டி, தொழில் முனைவோர்களை, வேலைக்கு செல்றவங்களை எல்லாத்தையும் சிரமத்தை உட்படுத்தி வந்தால் அதுக்கு பேர் எளிமையா? நாமக்கல் கவிஞர் ஏற்கனவே தலைமைச் செயலகம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது மாடியில் அதை இன்டீரியருக்கு மட்டும் 5 கோடி செலவு பண்ணி முதலமைச்சருடைய அலுவலகம் அமைப்பதற்கு பெயர் எளிமை. அதுக்கு முட்டுருக்கார் 500 பேர் 1000 பேர் வருவாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது, ஓபிஎஸ் இருக்கும்போது, அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது, ஐயா கலைஞர் இருக்கும்போது வரலையா? அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை தகுந்தவாறு வந்தாங்கல்ல. இன்னைக்கு தான் 200 காவலர் 200 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ அன்னைக்கெல்லாம் 200 வேலை செய்யலையா? தலைமைச் செயலகத்தில் 2 பேர் தான் வேலை பார்த்தாங்களா? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் 2 பேர் தான் இருந்தாங்களா? ஐயா கலைஞர் இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் 3 பேர் தான் வேலை பார்த்தாங்களா? ஐயா எடப்பாடி இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் 4 பேர் தான் வேலை பார்த்தாங்களா? ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் 5 பேர் தான் வேலை பார்த்தாங்களா? அப்பவும் 200 பேர் வேலை பார்த்தாங்க. அந்த 200 பேர் வேலை பார்க்கறது தான் அவங்களும் போயிட்டு. இவர் கிரேஸ் லீடர். இவர் போனாலே செல்ஃபி எடுத்துருவாங்க. ஏன்னா தினமுமா 200 பேர் செல்ஃபி எடுக்கிறான். அது என்ன செல்ஃபியா இல்லை சாப்பிட்ற குல்ஃபியா? நாம் கேட்பது எளிமையான ஒரு கேள்வி தான். இறுதியாக என்னென்னா, ஆர்டர்லி முறை ஏன் ஒழிக்கப்பட்டுச்சு? இந்த ஆர்டர்லி என்பவர் உதவியாளராக கொடுக்கப்பட்டு அது வீட்டு தேவைக்கு பயன்படுத்தப்படுறாங்க. காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு, நாயை குளிப்பாட்டுறதுக்கு, பிள்ளைங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு பயன்படுத்தப்படுறான்னு சொல்லி காவலர்களுடைய ஆர்டர்லி, ஹைகோர்ட் நீதிமன்றவுடைய ஆர்டர்லி முறை ஒழிக்கப்படுது. தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒழிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் இருக்குது. இந்த ஆர்டர்லி முறை தவறு என்றால் கார் கொடுப்பதும் தவறா இல்லையா? இப்போ இந்த கார் எம்எல்ஏ தன் தேவைக்கு பயன்படுத்துவாரா இல்லை குடும்ப தேவைக்கு பயன்படுத்துவாரா? இந்த கார் எம்எல்ஏ தேவைக்கும், எம்எல்ஏவுடைய இதில் ஹாஸ்டல் டு தலைமைச் செயலகம் தான் வரும். எம்எல்ஏ அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கும், வீட்டிலேருந்து மக்களை பார்க்கத்தான் போகும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? வேற எங்கேயும் அந்த டிரைவர் ஓட்ட மாட்டாரா? அவர் பிள்ளையை ஸ்கூலில் போக விட, மனைவியை கொண்டு போய் தேட்டரில் படம் பார்க்க, இல்லை ஹோட்டலுக்கு போக, இல்லை விருந்தினரை பார்க்க, இல்லை திருவிழாவுக்கு போக, இல்லை ஏதாவது கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு போகாதா? எம்எல்ஏவோட எல்லாத்துக்கும் போகும்ல, சொந்த நிகழ்ச்சிக்கும் பயன்படுத்தும்ல. எம்எல்ஏ பிள்ளை எடுத்துகிட்டு போவான், எம்எல்ஏ மகன் எடுத்துகிட்டு போவான், எம்எல்ஏ மனைவி எடுத்துகிட்டு போகும். அப்போ சொந்த பயன்பாட்டுக்கு போனால் மக்களுடைய வரிப்பணம் வீணாகுமா வீணாகாதா? அப்படி மக்கள் வரிப்பணம் வீணாகக்கூடாதுன்னு தான் மக்கள் வரிப்பணத்தில் காரு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். யூட்டன் அரசே, மானங்கட்ட அரசே, வெக்கங்கட்ட அரசே, சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.